எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம அந்த வீடியோவில் மார்ச் 25ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு தடவை ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். 24th மார்ச் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஸோ ஒவ்வொரு கொஷினுக்கும் ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஷின், பிரரம் 2026 பிரச்சாரம் எதை குறிக்கிறது? ஆன்சர், வருமான வரி சட்ட விழிப்புணர்வு. பிரகிருதி 2026 மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர், நியூ டெல்லி. கக்கடு 2026 கடற்படை பயிற்சியை எந்த நாடு நடத்துகிறது? ஆன்சர், ஆஸ்திரேலியா. 2026ஆம் ஆண்டுக்கான உலகளாவிய பயங்கரவாத பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர், 13வது இடம். தேசிய அளவிலான மின் பகிர்மான தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்த நிறுவனம் எது? ஆன்சர், அதானி எலக்ட்ரிசிட்டி மும்பை நிறுவனம். விவசாயிகள் கடன் அட்டை திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1998. இந்தியாவில் தற்போது எத்தனை லட்சம் மெட்ரிக் டன் பெட்ரோல் கையிருப்பில் உள்ளது? ஆன்சர், 53 லட்சம் மெட்ரிக் டன். பகத்சிங் நினைவு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர், மார்ச் 23. உலக காசநோய் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர், மார்ச் 24. கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர், சைப்ரஸ். இந்தியாவில் முதன்முறையாக தேசிய உள்ளரங்கு தடகள சாம்பியன்ஷிப் போட்டியானது எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர், புவனேஸ்வர். இப்போ டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 25th மார்ச் கரண்ட் அஃபேர்ஸ், டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன குவாட் பார்க்க போகிறோம்னா, பி த சேஞ்ச் தட் யூ விஷ் டு see in the world. அதாவது என்னென்னா, இப்போ எப்போதுமே ஒரு விஷயம் வந்து மாறணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அந்த உலகம் ஃபஸ்ட்டு மாறணும் அப்படிங்கிற மாதிரி தாட் தான் இருக்கணும். ஸோ இது சரியில்லை, இந்த உலகம் இப்படி இருக்கிறதுனால தான் இப்படி இருக்குது, இந்த உலகம் மாறணும் அப்படின்னு சொல்லி நம்ம யாரை சொல்கிறோம்? இந்த உலகம் மாறணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி பண்ணக்கூடாது. எப்போதுமே நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு மாற்றத்தை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாறி இருக்கணும். இதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்டோரி சொல்லணும்னா, ஒரு பொண்ணு வந்து சாக்லேட்டாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவும் அவங்க அம்மா போய் ஒரு பெரியவர்கிட்ட பார்த்து, என் பொண்ணு வந்து சாக்லேட்டாக சாப்பிடுது, அது சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு அந்த பெரியவர்கிட்ட சொல்கிறாங்களாம். அந்த பெரியவர் என்ன சொல்கிறாங்க, ஒரு 40 டேஸ்க்கு அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி 40 டேஸ்க்கு அப்புறம் அந்த அம்மா அவங்க குழந்தைய அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பெரியவர் வந்து, இனிமேல் நீங்கள் சாக்லேட் சாப்பிடக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகிட்ட சொல்கிறாங்க. ஸோ இதுக்கே நீங்கள் 40 நாள் கழித்து வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து பெரியவர்கிட்ட கேட்கும்போது அந்த பெரியவர் என்ன சொன்னாங்கன்னா, அந்த டைமில் நானே வந்து சாக்லேட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், ஸோ அதனால தான் நீங்கள் 40 நாள் கழித்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமுக்குள்ளே அந்த 40 நாளில் நான் சாக்லேட் சாப்பிட்றத நிப்பாட்டிட்டேன், அதனால் நான் அட்வைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஆளுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணணும், ஒரு உலகம் மாறணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு சிம்பிளாக கொஸ்டின், அந்த பெரியவர் யார்? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, சும்மா சொல்லுங்கள். சரி, இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். சயின்ஸ் அண்ட் டெக்கு. தேர்வுக்களம் செயலி கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர், போட்டித் தேர்வுகள். ஸோ டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஆர்பி இந்த மாதிரி எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த தேர்வுகள் சம்மந்தமான நுழைவுச் சீட்டுகள் நம்ம அப்ளை பண்ணுறது, அதுக்கான நுழைவுச் சீட்டுகள் பெறுறது, தேர்தலுக்கான குறிப்புரைகள் பெறுறது, அந்த தேர்வுக்கான குறிப்புரைகள் பெறுறது, இது எல்லாமே வந்து தேர்வுக்களம் ஆப் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இப்படி ஒரு ஆப் இருக்குது, இதில் இந்த மாதிரிலாம் நீங்கள் பயன்பெற்று கொள்ளலாம் அப்படிங்கிற சம்மந்தமாக அது சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இப்போ உத்தரவிட்டிருக்காங்க. அதனால தான் இந்த ஆப்பை பற்றி பார்க்குறோம். தேர்வுக்களம் அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஆர்பி, எம்ஆர்பி மூலமாக நடத்தப்படக்கூடிய தேர்வுகளில் பங்கேற்கிறதுக்கு நம்ம அப்ளை பண்ணுறது, அதுக்கான நுழைவுச் சீட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறது, தேர்வு முடிவுகள் அந்த எக்ஸாம் ரிசல்ட்டை வந்து நம்ம பதிவிறக்கம் செஞ்சு கொள்ளலாம், தேர்வுக்கான பாடக்குறிப்புகளை பெற்றுக்கொள்ளலாம், இந்த மாதிரியான வசதிகள்லாம் இந்த ஆப்பில் இருக்கு. இந்த ஆப் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு இப்போது உத்தரவிட்டிருக்காங்க. அடுத்து ரீசன் நியூஸ். எம்எஸ்எம்இ நிறுவனங்களை பதிவு செய்வதற்காக தொடங்கப்பட்ட தளம் எது அப்படின்னா உத்தியம். அடுத்து தாய்மை செயலி அப்படிங்கிறது மகப்பேறு இறப்பை தமிழ்நாட்டில் குறைக்கிறதுக்காக அங்கே மகப்பேறு அந்த பெண்களை வந்து கண்காணிக்கிறதுக்காக இந்த செயலி. அடுத்து வாக்குப்பதிவு, வாக்கு எண்ணிக்கை விவரங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்காக இசிஐ நெட் அப்படிங்கிற ஆப். நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். சமணமதத்தின் 24வது மற்றும் கடைசி தீர்த்தங்கரர் யார்? ஆன்சர், மகாவீரர். மகாவீரர் தான் சமண மதத்துடைய கடைசி மற்றும் 24வது தீர்த்தங்கரர்.
ஸோ இவருடைய பிறந்தநாள் மகாவீர் ஜெயந்தியாக செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த வருஷம் வந்து மார்ச் 31 மகாவீர் ஜெயந்தி அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ மகாவீரர் வந்து சமண மதத்துடைய கடைசி தீர்த்தங்கரர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இவர் 24வது தீர்த்தங்கரர். அது மட்டும் இல்லாமல் புத்தரோட சமகாலத்தவர், கௌதம புத்தரும் இவரும் ஒரே கான்டெம்ப்ரரி அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க, சமகாலத்தவங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இவருடைய பெயர் என்ன அப்படின்னா வர்த்தமானன். இவருடைய தந்தை வந்து சித்தார்த்தர், அப்புறம் தாய் வந்து திரிஷாலா. கௌதம புத்தருடைய சமகாலத்தவர் தான் இந்த மகாவீரர். அவர் எப்போ பிறந்தார்னு தெரிவிக்கிறாங்கன்னா கிமு 599 இவர் பிறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. அடுத்த தீர்த்தங்கரர் அப்படின்னா அதோட மீனிங் என்னென்னா மனித துன்பங்கள் அப்புறம் வன்முறைகள் நிறைந்த இந்த உலகத்தில் வாழ்க்கையை கடந்து ஆன்மீக விடுதலையோடைய உலகத்தை அடைந்த ஆத்மாக்கள் அப்படிங்கிறதான் இந்த தீர்த்தங்கரர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட மீனிங். நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். உலகின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் எந்த நாட்டில் உள்ளது? ஆன்சர் இந்தியா. ஸோ உலகிலே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், இப்போ நம்ம கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்கிறோம் வெளிநாடுகள்லேருந்து, அதை இங்கே வந்து சுத்திகரிப்பாங்க இல்லையா, அது சுத்திகரிக்கக்கூடிய நிலையம், உலகிலே மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கிறது குஜராத்தில் இருக்குது. ஜாம்நகர் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம். இது வந்து அதானி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சொந்தமானதான் இந்த உலகின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் நிறுவனத்துக்கு சொந்தமானது. ஜாம்நகர் சுத்திகரிப்பு நிலையம் குஜராத்தில் இருக்குது. இதுதான் உலகின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம். ஒரு நாளைக்கு 1.24 மில்லியன் பீப்பாய் கச்சா எண்ணெய் சுத்திகரிக்கும் திறன் கொண்டது தான் இந்த நிலையம். இப்போ எதுக்காக இதை பற்றி பார்க்குறோன்னா, இந்த அதானின்னு வருது, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஈரான்டேந்து இப்போ 50 லட்சம் பீப்பாய் கச்சா எண்ணெய் வாங்கியிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. ஈரானோட 2019 கடுமையான பொருளாதார தடைகளை அமெரிக்கா வந்து விதிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி வர்த்தகம் செய்யறதை ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போ 5 இயர்ஸ்க்கு அப்புறமா ஈரானோட வர்த்தகமானது மேற்கொள்ளப்படுது. நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். சமீபத்தில் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள 3ஆம் பாலினத்தவர் சட்டத்திருத்த மசோதா எந்த ஆண்டு சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளும் வகையில் கொண்டு வரப்பட்டது? 2019ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட திருநங்கைகளுக்கான சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளும் வகையில் தான் இப்போ ஒரு மசோதாவானது மக்களவையில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 2019 கொண்டு வந்த டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆக்ட், இதில் திருத்தம் மேற்கொள்ளும் வகையில் 2026ஆம் ஆண்டில் இப்போ மசோதாவானது கொண்டு வந்திருக்காங்க. 3ஆம் பாலினத்தவர் சட்ட திருத்த மசோதா அப்படிங்கிறது மக்களவையில் கொண்டு வந்து இப்போ நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த மசோதாவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னா அந்த வார்த்தைக்கு துல்லியமாக ஒரு வரையறை, ஒரு எக்ஸ்ப்ளனேஷன், டெஃபினேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எதிரான குற்றங்கள் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ரொம்ப அதோட தீவிரத்துக்கு ஏற்ற மாதிரி தண்டனையை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி 2 இயர்ஸ் தான் அதிகபட்சமாக சிறை தண்டனை அவங்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்னா இருந்தது அந்த 2019ஆம் ஆண்டு ஆக்ட் படி. இப்போது அதிகபட்சமாக 14 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை, அபராதம் விதிக்கும் வகையில் தான் இந்த மசோதா 3ஆம் பாலினத்தவர் உரிமைகள் பாதுகாப்பு திருத்த மசோதா 2026ங்கிறது மக்களவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் நேஷனல். மேற்காசிய போரின் தாக்கங்களை எதிர்கொள்ள வியூகங்களை வகுக்க உயர் அதிகாரம் கொண்ட எத்தனை குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 7 குழுக்கள் அமைச்சிருக்காங்க. இப்போ மேற்காசிய போர் அப்படின்னா ஈரானில் அமெரிக்கா, இஸ்ரேல் சேர்ந்து தாக்குதல் நடத்துகிறாங்க. அதுக்கு ஈரான் என்ன பண்ணுறாங்க, வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்காவுடைய இராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹோர்மூஸ் நீரிணையை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் சரக்கு கப்பல்கள், முக்கியமாக கச்சா எண்ணெய் எடுத்துகிட்டு வரக்கூடிய கப்பல்கள் அப்படிங்கிறது ஹோர்மூஸ் நீரிணையை கடந்து வர்றது அப்படிங்கிறது சிரமமாக இருக்குது. இது உலக அளவில் எரிபொருள் தட்டுப்பாடை ஏற்படுத்தியிருக்கு. அப்படி தானே? இப்போ நம்ம நாட்டில் வந்து எல்பிஜி சிலிண்டர் அதோட பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பெட்ரோல், கச்சா எண்ணெய் இறக்குமதி குறைஞ்சதுனால பெட்ரோல் இப்போ நமக்கு இருப்பு வச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம ஒரு ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம், அதை தான் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ப்ளஸ் பல நாடுகள்லேருந்து நம்ம வந்து சோர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எந்தெந்த நாடுகள்லேருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்ய முடியுமோ எல்லா சோர்ஸுமே நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த நிலையில் இந்த போரோட தாக்கத்துலேருந்து நம்ம எப்படி நம்மளோட தேவையை நிவர்த்தி பண்ணிக்கலாம், எப்படி இதை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆய்வு செய்கிறதுக்காக ஒரு 7 குழுக்கள் வந்து அமைச்சிருக்காங்க. மாநிலங்களவையில் பிரதமர் மோடி இதை பற்றி தெரிவிச்சிருக்காங்க. மேற்காசிய போர்னால எரிபொருள் அப்புறம் விநியோக சங்கிலியில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. உரங்கள் இப்போ எரிபொருள் கிடைக்காததுனால
இங்கே யூரியா தொழிற்சாலையில் உரங்கள் உற்பத்தி அப்படிங்கிறது குறைஞ்சிருச்சு. ஸோ பல்வேறு துறைகளில் இந்த மாதிரி தாக்கங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஸோ இதை எதிர்கொள்கிறதுக்கு வியூகங்களை வகுக்க உயர் அதிகாரம் கொண்ட 7 குழுக்களானது அமைச்சிருக்காங்க. நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். எந்த மதத்திலிருந்து வேறு மதத்துக்கு மாறினால் சம்பந்தப்பட்ட நபர் தனது பட்டியலின சமூக அந்தஸ்தை இழந்து விடுவார் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஆன்சர் அனைத்தும். இந்து மதம், சீக்கிய மதம், பௌத்த மதம். இப்போது இந்த 3 மதத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க இல்லையா, இவங்க இந்த மதத்துலேருந்து வேறொரு மதத்துக்கு மாறுறாங்க, கிறிஸ்டினாவோ அல்லது முஸ்லீமாவோ இந்த மாதிரி வேறொரு மதத்துக்கு மாறிடுறாங்க அப்படின்னா, அவங்க ஹிந்து மதத்தில் இருக்கும்போது ஏசியாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வேறொரு மதத்துக்கு மாறும்போது அந்த அந்தஸ்தை இழந்துருவாங்க, எஸ்சிங்கிற சமூக அந்தஸ்தை அவங்க இழந்துருவாங்க அப்படின்னு சொல்லி இப்போ உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்காங்க. இப்போது ஹிந்து மதத்துலேருந்து இப்போ வேறொரு மதத்துக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் கிறிஸ்டினாக மாறிடுறாங்க, அவங்க இந்து மதத்தில் இருக்கும்போது எஸ்சி கேஸ்டில் இருக்காங்க. எஸ்சிங்கிறது ஒரு கேஸ்ட் கிடையாது, பல்வேறு சமூகங்களை உள்ளடக்கிய ஒரு பிரிவு, நிறைய ஜாதிகளை உள்ளடக்கிய ஒரு பிரிவு, பட்டியலிடப்பட்ட சாதியினர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவங்க அப்படி மாறும்போது எஸ்சியாக இருக்கும்போது, எஸ்சி சமூகத்தை சேர்ந்தவங்களாக இருக்கும்போது அவங்களுக்கு நிறைய ரிசர்வேஷன் இந்த மாதிரி உதவிகள்லாம் வழங்கியிருப்பாங்க. அப்போ வேறொரு மதத்துக்கும் போது இந்த சமூக அந்தஸ்து அவங்களுக்கு ரத்தாகும் போது அந்த உதவிகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்காது. ஸோ கவனிங்க, இப்போது 1950ஆம் ஆண்டின் அரசியலமைப்பு பட்டியல் சாதி ஆணை வந்து இதை பற்றி தெளிவுபடுத்துவதா உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ குடியரசுத் தலைவர் வந்து ஆர்டிகிள் 341 அதை பயன்படுத்தி, அவங்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி தான் இந்த அரசியலமைப்பு பட்டியல் சாதியினர் ஆணை 1950 வந்து வெளியிட்டிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, அந்த பட்டியல் சாதி பிரிவினருக்கு வந்து சாதகமான சலுகைகளை வழங்கணும். ஏன்னா அவங்க ரொம்ப வரலாற்று பின்னணியிலே பார்க்கும்போதும் இப்போ பார்க்கும்போது சமூக பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்காங்க, நிறைய விஷயத்தில் பின்தங்கி இருக்கனால அவங்களுக்கு சலுகைகளை வழங்கணுங்கிறதுக்காக தான் இந்த 1950ஆம் ஆண்டின் அரசியலமைப்பு ஆணை அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் என்ன தெரிவிச்சிருப்பாங்கன்னா, இந்த ஆணையில் குறிப்பிடப்படாத எந்த ஒரு மதத்துக்கும் நீங்கள் மாறபோது பிறப்பு எத்தகையதாக இருந்தாலும், நீங்கள் எந்த கேஸ்ட்டை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் பட்டியலின அந்தஸ்தை உடனடியாக இழக்க செய்திடும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஆணையில் எந்த மதத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஹிந்து சேர்ந்த எஸ்சியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும். அதே மாதிரி சீக்கிய மதத்தை சேர்ந்தவங்களாக இருக்காங்க, பௌத்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஒதுக்கீட்டில் அவங்களுக்கு பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. சீக்கிய மதம், பௌத்த மதம்லாம் வந்து 1956 சீக்கிய மதமும் 1990 பௌத்த மதமும் தான் இந்த ஆணையில் சேர்த்துருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் சேர்த்துருப்பாங்க. ஸோ அந்த அத்தகைய நபர் வந்து பட்டியலினத்துக்கான சட்ட பலன்களையோ பாதுகாப்பையோ இடஒதுக்கீட்டையோ அரசமைப்பு அல்லது நாடாளுமன்றம் அல்லது சட்டப்பேரவையில் இயற்றின சட்டத்தின் கீழான உரிமையோ பெற முடியாது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. சீக்கியம், பௌத்தம், இந்துவாக இருந்துட்டு அவங்க எஸ்சியாக இருந்த நிலையில் வேறொரு மதத்துக்கு மாறாங்க அப்படின்னா அந்த சமூக அந்தஸ்தை இழந்துருவாங்க. அந்த எஸ்சியாக இருக்கவங்களுக்கு வழங்கக்கூடிய சலுகைகளை இவங்க பெற முடியாது அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு. அடுத்து வேர்ல்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸ். ஈரான் போர் பாதிப்பு காரணமாக எந்த நாடு முதன்முறையாக அவசர நிலையை அறிவித்துள்ளது? ஆன்சர் பிலிப்பைன்ஸ். ஸோ இப்போது எரிவாயு தட்டுப்பாடு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு இல்லையா, ஸோ அதையொட்டி இப்போது நேஷ்னல் எனர்ஜி எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு பிலிப்பைன்ஸ் நாடு அறிவிச்சிருக்காங்க. ஈரானில் போர் பதற்றம் நிலவுது, ஹோர்முஸ் நீரிணை வழியாக சரக்கு கப்பல்கள் அப்படிங்கிறது கடக்கிறது இப்போது முடியலை, அங்கே ஸ்டாப் பண்ணியிருக்கு. ஸோ இதனால் அங்கே அந்த நாடு வந்து நேஷ்னல் எனர்ஜி எமர்ஜென்சியை வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த நாட்டுடைய அதிபர் பெர்டினாண்ட் மார்கோஸ் தான் இதை அறிவிச்சிருக்காங்க. ஈரான் மேலே அமெரிக்கா, இஸ்ரேல் நடத்தி வர போர்னால எரிபொருள் தட்டுப்பாடு உலக அளவில் ஏற்பட்டிருக்கு. ஸோ இதை அடுத்து பிலிப்பைன்ஸ் வந்து இந்த எனர்ஜி அவசர நிலையை அறிவிச்சிருக்காங்க. அடுத்து ஸ்டேட் அண்ட் ஸ்கீம். பொது சிவில் சட்ட மசோதாவை நிறைவேற்றிய 2வது மாநிலம் எது? ஆன்சர் குஜராத். ஃபஸ்ட்டு ஸ்டேட் வந்து உத்தரகாண்ட். நம்ம நாட்டிலே ஃபஸ்ட் டைம் வந்து பொது சிவில் சட்ட மசோதாவை நிறைவேற்றியிருப்பாங்க உத்தரகாண்ட். சுதந்திர இந்தியாவில் அப்படின்னு பார்த்தோன்னா சுதந்திரத்துக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தோன்னா கோவா வரும். சுதந்திரத்துக்கு அப்புறம் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்திய ஃபஸ்ட்டு ஸ்டேட்னா உத்தரகாண்ட் வரும். அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேட் வந்து குஜராத் இப்போ மாறி இருக்காங்க, மசோதாவானது நிறைவேற்றியிருக்காங்க. பொது சிவில் சட்டம் மசோதா. பொது சிவில் சட்டம் அப்படின்னா என்னென்னா, இப்போ பார்த்திங்கன்னா திருமணம் பண்ணுறது, விவாகரத்து பண்ணுறது, தத்தெடுக்கிறது, லிவ் இன் ரிலேஷன்ஷிப், இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான சட்டம் அப்படிங்கிறது பின்பற்றுறாங்க. ஸோ அப்படி இல்லாமல் நம்ம
எல்லா மதத்துக்கும் ஒரே மாதிரியான சட்டம், ஒரே மாதிரியான முறைகள் அப்படின்னு சொல்லி அதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அதான் பொது சிவில் சட்டம். அதுக்கான மசோதா குஜராத்தில் இப்போ நிறைவேற்றியிருக்காங்க. உத்தரகாண்ட் மாநிலத்துக்கு அப்புறமா இந்த பொது சிவில் சட்டத்தை நிறைவேற்றக்கூடிய 2வது மாநிலமாக குஜராத் உருவெடுத்திருக்கு. ஸோ திருமணம் பண்ணுறாங்க, விவாகரத்து பண்ணுறாங்க, வாரிசு உரிமை கோர்றாங்க, அடுத்து லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு பொதுவான ஒரே சட்ட கட்டமைப்பை முன்மொழியக்கூடிய ஒரு சட்டம் தான் பொது சிவில் சட்டம். ரீசன் நியூஸ் 100% காப்பீடு திட்டத்தை அடைந்த இந்தியாவுடைய முதல் மாவட்டம் ஆழ்வார். பஸ்தர் பண்டும் திருவிழா சத்தீஸ்கரில் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. லக்பதி பிட்டியா யோஜனா வந்து டெல்லியில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் முதல் இசைச்சாலை மும்பையில் இருக்கு. நம்ம நாட்டிலே முதன்முறையாக நீருக்கடியிலான சாலை அப்படிங்கிறது அசாமில் அமைக்கிறாங்க. குமார் பாஸ்கர் வர்மா சேது பாலம் குவஹாத்தியில் இருக்குது. இந்தியாவுடைய முதல் பசு அருங்காட்சியகம் மதுராவில் அமைக்கிறாங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டே, சர்வதேச கருவில் உள்ள குழந்தைகள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? மார்ச் 25 இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் அன்பார்ன் சைல்டு வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் மார்ச் 25. ஸோ பார்த்திங்கன்னா இப்போது கருவில் இருக்கும்போது கரு கலைக்கிறது இந்த மாதிரியான விஷயம்லாம் நடக்குது இல்லையா? ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. கருவில் உள்ள குழந்தையுடைய உயிர் பற்றி அதோட முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அதுவும் ஒரு உயிர், அப்படி தவறான முடிவுகள் எடுக்கக்கூடாது. கருக்கலைப்பு செய்கிறதுக்கு எதிராக குழந்தைகள் நினைவு கூறும் வகையில், கருவில் உள்ள குழந்தைகளை நினைவு கூறும் வகையில் இந்த தினமானது செலிப்ரேட் பண்ணுறோம் மார்ச் 25. ஸோ இயேசு வந்து கருத்தரித்த நாளை நினைவு கூறும் வகையில் தான் 2ஆம் ஜான் பால் அவர்களால் இந்த தினமானது முன்மொழியப்பட்டிருக்கும். அடுத்து 25 மார்ச் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். தேர்வுக்களம் செயலி கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் போட்டித் தேர்வுகள். சமான மதத்தின் 24வது மற்றும் கடைசி தீர்த்தங்கரர் யார்? ஆன்சர் மகாவீரர். உலகின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் எந்த நாட்டில் உள்ளது? ஆன்சர் இந்தியா. சமீபத்தில் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள 3ஆம் பாலினத்தவர் சட்ட திருத்த மசோதா எந்த ஆண்டு சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளும் வகையில் கொண்டு வரப்பட்டது? 2019. மேற்காசிய போரின் தாக்கங்களை எதிர்கொள்ள வியூகங்களை வகுக்க உயரதிகாரம் கொண்ட எத்தனை குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது? 7 குழுக்கள். எந்த மாநிலத்திலிருந்து வேறு மதத்துக்கு மாறினால் சம்பந்தப்பட்ட நபர் தனது பட்டியலின சமூக அந்தஸ்தை இழந்து விடுவார் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது? ஆன்சர் அனைத்தும். ஈரான் போர் பாதிப்பு காரணமாக எந்த நாடு முதன்முறையாக அவசர நிலையை அறிவித்துள்ளது? ஆன்சர் பிலிப்பைன்ஸ். பொது சிவில் சட்ட மசோதாவை நிறைவேற்றிய 2வது மாநிலம் எது? ஆன்சர் குஜராத். சர்வதேச கருவில் உள்ள குழந்தை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் மார்ச் 25. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.